எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களுடைய ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா மிஷினும் செய்கிறோம். ஹாலோ பிளாக்கு, ஃப்ளையாஸ், இன்டர்லாக்கு, பேரோ பிளாக்கு, அப்படி எல்லா மிஷினும் செய்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 8 பிளாக் ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின். வாங்க அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் தேவைப்படும். என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா கல் அடிக்கக்கூடிய மிஷின் ஒன்றும், இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 ஃபீட் லென்த் உள்ள ஒரு கன்வேயர் ஒன்றும், அதுபோக ஒரு 500 kg கெப்பாசிட்டி உள்ள ஒரு காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின் ஒன்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ராலிக் பேலட்டாலும் 2 டால் தேவைப்படும். இது எப்படி மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது கன்வேயர்லேருந்து நேராக மெட்டீரியல் வந்து பின்னாடி ஆப்பரில் விழுகும். அதாவது பேன் மிக்சரில் மிக்ஸ் பண்ணும். மெட்டீரியல் கொண்டு பேன் மிக்சர் கொட்டுறோம். கொட்டினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அந்த கன்வேயர் மூலிமா மேலே ஏறி பின்னாடி இருக்கிற ஹாப்பரில் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் ஃபீடர் மூலிமா இந்த பக்கம் வெளியே வரும். வெளியே வந்து கல் ப்ரெஸ்ஸிங் பண்ணி இந்த பெல்ட்டில் வந்துட்டே இருக்கும். இந்த பெல்ட் வரணும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லை எடுத்து பேலட் வைப்பாங்க. பேலட் வச்சதுக்கப்புறம் ஒரு பேலட்டில் வந்து 100 கல் வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ஹைட்ராலிக் பேலட்ராலேயே உள்ளே விட்டு ஹைட்ராலிக் பம்ப் பண்ணி கொண்டு போய் அவங்க இந்த காலை எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. இதான் அது மெத்தேடு. இந்த மிஷினுடைய டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 17 அடி வரும். மொத்தமாக டோட்டலாக அந்த அவுட்லேருந்து இந்த அவுட் வரைக்கும் 17 அடி வரும். 17 அடியில் 8 அடி வந்து முன்னாடி வந்து கன்வேயர், அதாவது இந்த பெல்ட் எடுக்கிறதுக்காக வச்சிருப்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பெல்ட் வரும். இந்த பெல்ட் வந்து 10 mm திக்னஸ் பெல்ட். இது டோட்டலாக அங்கிருந்து 8 அடி வரும். இந்த கல் எடுத்து வைக்கிறதுக்காக இந்த பெல்ட் சிஸ்டம். இதில் வந்து ரோலர் மாட்டிருக்கிறோம் பாருங்கள். ரோலர் இங்கே மாட்டிருக்கிறோம். அதுக்கு உண்டான பேரிங் பிளஸ் இங்கே மாட்டிருப்போம். ரொம்ப அது வந்து பேரிங்கில் மாட்டும் போது பெல்ட் ஃபியூச்சரில் லூஸ் ஆச்சுன்னா நீங்கள் டைட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்லாட் போட்டு போல்ட் கொடுத்துருப்போம். அந்த மெத்தட் இது. அப்புறம் இந்த மிஷினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். மிஷினுடைய அகலம் 5 அடி, உயரம் வந்து 10 அடி இருக்கும். இப்போ கஸ்டமர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 அடியில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு, அதாவது சிவில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2.5 அடி சிவில் ஒர்க் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து தொட்டி மாதிரி கட்டி இந்த மிஷினை உள்ளே இறக்கிடுவாங்க. அது எப்படி மெத்தட் கேட்டிங்கன்னா, இது டவுனாக இருக்கும்போது நம்ம கல் எடுக்கும்போது மேலே திண்டு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கல் எடுக்கிறோம், எடுத்து நேராக இந்த பேலட் ட்ராலி இருக்கும். அந்த பேலட் ட்ராலியில் அந்த பலகை விட்டு வச்சிருப்பாங்க. அந்த பலகை அந்த கல்லை எடுத்துட்டு அந்த பலகை மேலே வைக்கிற மாதிரி மெத்தட் வரும். இதுதான் அந்த மெத்தட். இந்த மிஷினுடைய ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பவர் பேக்கில் 400 லிட்டர் கெப்பாசிட்டி, மேலே வந்து 100 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்க பாருங்க. இதில் 100 லிட்டர் ஆகும், இதில் 400 லிட்டர் ஆகும். இந்த பவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வால்ஸில் இங்கே மாட்டிக்கிறேன். சொல்லாய்டு வால்ஸ் இங்கே மாட்டி விட்டுருக்கேன். 4 வால் மாட்டிருக்கேன் பாருங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது அதோடைய கண்ட்ரோல், மிஷினுடைய மொத்த கண்ட்ரோல். அது அதாவது இந்த சொல்லாய்டு வால்ஸுக்கு இங்கே கண்ட்ரோல் இருக்கும். இதில் மிஷின் கனெக்ட் பண்ணுவாங்க. நான் இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். எதுவும் மாட்டல, எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, ரிட்டர்ன் ஆயில் வர்றதுக்காக. மேலே போகக்கூடிய ஆயில் வந்து டேங்க்ல இருந்து நான் ஒரு ஓஸ் மாட்டிடுவேன். அந்த ஓஸ் மூலியமா திருப்பி நேரம் இங்கே வந்துடும். அந்த மெத்தடுக்காக போட்டிருக்கேன். இப்போ இதனுடைய அட்டாச்மெண்ட் தான் இந்த பேனல் போர்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎல்சி கண்ட்ரோல் A to Z எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எல்லாமே காமிச்சிடும் உங்களுக்கு. அதாவது பவர் பார்த்தீங்கன்னா இங்கே RYP 3 பேஸ் லைனு, நம்ம எவ்வளோ ஒரு நாள் ப்ரொடக்ஷன் எடுக்க போகிறோம், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக், மேனுவல், A to Z எல்லாமே இருக்கும். இதனுடைய மொத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருப்போம். பின்னாடி சைடு இருக்கும். இந்த பக்கம் இந்த டோர் திறந்தோம்னா இந்த பக்கம் வரும். அப்புறம் மிஷினுக்கு உண்டான மோட்டர் பாருங்க இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து 15 HP 3 பேஸ் லைன் கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது கிராம்ப்டன் கிரீஸ் 15 HP அது. அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து கூஜான் பம்பு, ரொம்ப பெரிய பம்பு, ஹெவியான பம்பு. அதாவது இந்த பம்பு ஏன் அவ்வளோ பெருசாக மாட்டுறேன்னா, சிலிண்டர் வந்து நம்ம பெருசாக இருக்கங்காட்டிக்கு அந்த அளவுக்கு ஹெவியாக மாட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு கூலர் மாட்டிருக்கிறேன். இந்த கூலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் கூலர், அதாவது ஆயில சூடாக கூடாது, அதுக்காக ஒரு கூலர் மாட்டிருக்கிறேன். இது எப்படி மெத்தடு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவுட் 2 வர்ற மாதிரி. அதாவது நீங்கள் கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் மோட்டர் வச்சு, வாட்டர் மோட்டர் வச்சு, அதுலேருந்து ஒரு இன்னும் அவுட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த வந்து தண்ணி ஒன்று உள்ளே வரணும், ஒரு தண்ணி வெளியே போகணும். அப்போ என்ன ஆகுன்னா, இங்கே வரதுக்கு ஆயில் உள்ளே போயிட்டு இருக்கும், ஆயிலும் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும், தண்ணி சர்க்குலேஷன் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த ஆயிலை சூடாக முடியாது, தடுத்துக்கும். இந்த ஆயில் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும்போது ரொம்ப சூடாயிரும். அப்போ சூடாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வாட்டர் கூலர் மாட்டிருக்கிறீங்க. இந்த பவர் பேக் மேலே 2 மூடி போட்டிருக்கேன். 2 மூடி பார்த்தீங்கன்னா எதுக்காக போட்டிருக்கேன்னா, பழைய கால மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தான் போட்டிருப்பேன். இப்போ 2 போட்டிருக்கேன். என்னன்னா, உள்ள வந்து ஃபில்டர் இருக்கும். ஃபில்டர் வந்து சப்போஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பழைய மாடல் கொடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓப்பன் கிடையாது, உள்ள கை விட்டு மாட்ட முடியாது. அப்போ கஸ்டமர் சொன்னாங்க, சார் கொடுக்கும்போது இன்னொரு ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருங்க, கை ரொம்ப ஈஸியாக விட்டு மாட்டிக்குவாங்க அப்படின்னாங்க. அதுக்காக 2 மூடியாக போட்டிருக்கேன். இது வந்து பிரீத்தர், அது போட்டிருக்கிறேன். இந்த ஓஸ் இல்லாமல் 1 இன்ச் ஓஸ் போட்டிருக்கேன் பாருங்க. எல்லாத்துக்குமே 1 இன்ச் ஓஸ் போட்டிருக்கேன். ஏன் 1 இன்ச் போட்டிருக்கேன்னா, ஆயில் சர்க்குலேஷன் ரொம்ப ஃப்ரீயாகவும் ஹெவியாகவும் வரும், அதுக்காக போட்டிருக்கேன். இந்த பேக் சைடுக்குரிய ஹாப்பர் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி 350 கெப்பாசிட்டி. உள்ள மெட்டீரியல் விழுகிறது. நம்ம கெப்பாசிட்டி பார்க்கணும் அவசியம் இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கன்வேல வந்து மெட்டீரியல் விழுகு என்னன்னா போயிட்டே இருக்கும். இதோட யூஸ் என்ன, மெட்டீரியல் வர வர உள்ள கீழே போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்டோரேஜ் நிற்கணும் அவசியம் இல்லை. அதாவது என்னன்னா, மெட்டலுக்கு கன்வேல நேராக வருது, உள்ள விழுகுது, இந்த ஃபீடர் மூலிமா கல் அடிச்சு போயிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய யூஸ் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது வரக்கூடிய
எல்லா லைன்ஸும் பாருங்கள் எல்லாமே பைப் லைன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வளைச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிளாம்ப் பண்ணி எல்லாமே பாருங்கள் எல்லா பக்கம் வளைச்சு கொடுத்துருப்பேன். அதாவது இந்த இடத்துல எல்லாம் கொடுக்க முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமர் சைடில் போனதுக்கப்புறம் இந்த பவர் பேக் எப்படி எங்கே உட்கார நமக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணால் இங்கே போய் ஓஸ் கொடுத்துருவோம். சப்போஸ் ஒரு அரை அடி முன்ன பின்ன போகுதுன்னா கூட நமக்கு எக்ஸாக்டாக உட்காராது. அதுக்காக தானே இங்கிருந்து வரக்கூடிய எல்லாமே ஓஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் நான். கீழே ஃபீடர் ஓடும்போது இந்த பிளேட் மெயினாக தேவைக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், இது வந்து 16ஆம் பிளேட் போட்டிருக்கேன். இது 16ஆம் பிளேட் போட்டிருக்கேன். இந்த சேனல் எல்லாமே வைசாக் சீல் சேனல் போட்டிருப்பேன். எங்கேயுமே லோக்கல் சேனல் போட மாட்டோம். எல்லாத்துலேயுமே நேம் இருக்கும், வைசாக்னு நேம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லெக்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். ஏன் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன்னா கஸ்டமர் சைடில் போகும்போது சப்போஸ் நமக்கு அரேஞ்சு முன்ன பண்ண ஏறி இறங்கன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் போட்டிருப்பேன். எல்லா பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோலர் ஓடுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். இந்த கார்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது எதுக்காக அந்த கார்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சப்போஸ் யாராவது தெரியாதனமா வந்து இப்படி கை உள்ளே விட்டுறக்கூடாது. உள்ள விடும்போது கை கட் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், இப்போ பாருங்கள் கார்டு போட்டேன், நான் வந்து நிற்கிறேன். இப்போ கை வைக்கும்போது ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஏன்னா இது போயிட்டு வந்துட்டு இருக்கும். யாராவது தெரியாமல் வர்றாங்க, சரி இப்படி அப்புறம் பார்க்கும்போது சரியாக கை விட்டாங்கன்னா கை கட் ஆயிரும். அதுக்காக அந்த கார்டு போட்டிருக்கேன், சேஃப்டி கார்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த ரோலர் பாருங்கள் ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரோலர் வந்து டபுள் சைடு பேரிங் போட்டு இந்த பிளேட் பாருங்கள் 16ஆம் பிளேட் போட்டு ரொம்ப ஹெவியாக போட்டிருப்பேன். மேலேங்களே 1 இன்ச் ராடு பாலிசி ராடு போட்டு இது வித் லாக் நட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் முக்கியம். அதாவது ஃபீடர் போயிட்டு வரும்போது இதை லூஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு நம்மள லாக் நட் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுலாம் நல்லா ஜாம் டைட் பண்ணிடுவேன், எங்கேயும் லூஸ் ஆகாது அந்த மாதிரி பண்ணிடுவேன். இது வந்து ஃபீடர் சிலிண்டர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். முன்னாடி வந்து 3 ஆயில் சிலிண்டர் இருக்கும். நான் பழைய மிஷின் போட்டப்போ 2 ஆயில் சிலிண்டர் இருக்கும். இப்போ பூரா 3 ஆயில் சிலிண்டர் இருக்கும். இது ஃபீடரோடது. இந்த கீழே கூட ஸ்ட்ரெச்சர் ஸ்டாண்டு வரும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது எல்லாமே சேனல் உள்பட எல்லாமே லேசர் கட்டிங் போட்டிருக்கேன். எதுவுமே கேஸ் கட்டிங் பண்ண மாட்டேன். இந்த சேனல் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அளந்து மெஷர்மெண்ட் போட்டு அதுக்கு லேசர் மிஷின் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மேலே இருக்கக்கூடிய பிளேட்டு பார்த்தீங்கன்னா 10mm போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கணம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 10mm திக்னஸ் போட்டிருக்கேன். இதுதான் மெயின். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடர் போயிட்டு வரும்போது இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா இங்கே ரப்பர் மாட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரப்பர் மூலியமாக இது தொடச்சிட்டு போயிட்டு வரும். அப்போ என்ன ஆகும்னா தேய்மானம் இங்கே தேய்மானம் ஆகும். அது தேய்மானம் ஆகும்போது என்னன்னா இந்த ரப்பரும் தேயும், இந்த பிளேட் என்ன ஆகும் கொஞ்சம் நாள் போக 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 அப்போ லைட்டாக தேய ஆரம்பிக்கும். பெருசாக தேயாது, லைட்டு தேய ஆரம்பிக்கும். நம்ம தேயும் போது என்னன்னா இந்த ரப்பரை ஸ்லாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ரப்பரில் எல்லாம் ஸ்லாட் போட்டிருப்பேன். நீ ரப்பர் எவ்வளோ வேணால் இறக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருப்பேன். நீ ரப்பர் தேய கீழே இறக்கிட்டே இருக்கலாம். கீழே இறக்கி அது தேஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து வேணும் மாற்றிக்கலாம், அந்த மெத்தேடு. அப்புறம் அது இல்லாமல் இங்கே மோட்டர் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு வந்து மூவிங்காக போட்டிருக்கேன். அதாவது முன்னாடி வரக்கூடிய அந்த பெல்ட்டுக்காக, அந்த கல் வந்து முன்னாடி மூவ் ஆகிறதுக்காக இங்கே நான் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு உண்டான கியர் பாக்ஸ் இங்கே போட்டிருக்கேன். இப்போ சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கீழே 2 சிலிண்டர் மாட்டிக்கு. இது வந்து எஜெக்ஷன் சிலிண்டர். இது கல் வந்து அடிச்சதுக்கப்புறம் இது தூக்குனா கீழ் டை மேலே போயிடும். அந்த மெத்தேடுக்காக 2 ராடு கொடுத்துருக்கேன், கைடு ராடு. இந்த பக்கம் 2 கொடுத்துருப்பேன், அந்த பக்கம் 2 கொடுத்துருப்பேன். இப்போ இது கொஞ்சம் டெக்னாலஜி மாற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டியூஷனாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதே இந்த ஓப்பன் அப்படின்னா நம்ம சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே நம்ம கைவிட்டு ஈஸியாக வேலை செஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த ஓப்பன் கொடுத்துருக்கேன். மேலேயும் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கேன். மேலே அதே மாதிரி சிலிண்டர் மாட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ரேபிட் சிலிண்டர். அதாவது மெயின் சிலிண்டர் கூட அட்டாச் பண்ணி வர்றது. அதுலேயும் பாருங்கள் பைப்லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். பைப்லைன் வளைச்சு உள்ள கிளான் மாட்டிருக்கிறேன். அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து சப்போர்ட் பீஸ் வெல்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கும் பாருங்கள். இது நாங்கள் புதுசாக ஒன்று போட்டிருக்கோம். இப்போ உள்ள சப்போர்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா வெல்ட் பண்ணிக்கிறோம். அங்கே மட்டும் இருக்காது, இங்கே இருக்கும் பாருங்கள். எல்லா பக்கம் வச்சுருப்பேன். அங்கேயே போட்டிருப்போம். இங்கே வந்து வெளியே அவுட்டரில் போட்டிருப்போம் பாருங்கள். மிஷின் வெளியே அவுட்டரில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து எதுக்காக அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக. அதாவது நாங்கள் ப்ரெஸ்ஸிங் வந்து இந்த சிலிண்டர் வந்து ரொம்ப ஹெவியாக போடுறேன். இந்த சிலிண்டர் ஹெவியாக போடும்போது அந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் அமுத்தும் போது என்னென்னா இந்த பிளேட்டு வந்து சிங்கேஜ் ஆகிடக்கூடாது. அதாவது சுருக்கம் எதுவும் ஆகிடக்கூடாது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமோ அவ்வளோ அடிச்சிடறோம். அதே போல் இந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாமே கம்ப்ளீட் ஏ டு செட் மிக் வெல்டிங் தான். சாதா வெல்டிங் அடிக்க மாட்டோம். இந்த ஸ்ட்ரெச்சர் வரக்கூடிய எல்லா வெல்டிங் ஏ டு செட் எல்லா வெல்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்கு தான் போடுவோம். மிக்கு போட்ட என்ன ஆகுன்னா அப்படியே ஜாம் மாதிரி பிடிச்சிக்கும், விடாது. ஆர்க் வெல்டிங் கூட கிராக் விட்டுரும். பட் மிக் வெல்டிங் கிராக் போடுறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாமே மிக் வெல்டிங் தான் போட்டிருக்கும். முன்னாடி வரக்கூடிய இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா இது 5M சீட்டு போட்டிருப்பேன். இது பாருங்க, இது லேசர் கட்டிங் தான், எல்லாமே லேசர் தான். இது 5M சீட்டு போட்டிருப்பேன். அப்புறம் மிஷினுடைய பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்க முடியும், பவுடர் கோட்டிங் அடிக்க முடியாது. இப்போ சாதாரண ஹாலோ பிளாக் வச்சிருக்கேன் பாருங்க, இது எல்லாமே பவுடர் கோட்டிங். இப்போ பெரிய பெரிய மிஷின் வந்து என்னால் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பூத் எங்கிட்ட இல்லை. ஹாலோ பிளாக் போயிட்டு வரதுக்கு தான் எங்கிட்ட பூத் வாங்கியிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஸ்ப்ரே பெயிண்ட் தான், ஏ டு செட். இது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி வரக்கூடிய இந்த ஃபீடர் வருது பார்த்தீங்களா, முன்னாடி இந்த ஃபீடர் வரும்போது இந்த இடம் தேய்மானம் ஆகக்கூடாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இது எல்லாமே 10M பிளேட். இது பார்த்தீங்கன்னா 10M பிளேட்டு, சைடில் 10M பீஸ் பட்டா கொடுத்துருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஈனட் கிரேடு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈனட் கிரேடு மெட்டீரியல். இந்த டபுள் காடி போட்டிருக்கேன் கல்லில். மேலே சூப்பீஸ்னு மாட்டல. அதே போல் சென்சார் இங்கே வச்சிருப்பேன், சென்சார் நான் மாட்டல. இப்போ இது அசம்பிள் ஃபுல்லாக ஆகலை. இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக போட்டிருக்கிறது ஃபுல்லாக அசம்பிளிங் ஆகலை. டெமோ வீடியோ நான் இடையில போட்டு தரேன். இப்போ வந்து
இது வந்து ஈனட் மெட்டீரியல். அதுபோக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 180 டயா ராடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 180, ஸ்ட்ரோக் வந்து 450, உள்ள போர் வந்து 300 அப்படி ஹெவியாக கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பீஸ் சிஎன்சியில் எடுத்து போர் பண்ணி அப்புறமா 2 படப்பாதையை கட் பண்ணி மாட்டுவோம். அந்த மெத்தட் இது ஒரே இந்த பீஸ் ஆகட்டும் எல்லாம் கெட்டி பீஸ் பூரா எல்லாமே டிவிஎஸ் போர்டு போட்டிருப்போம். எல்லாம் பாருங்க ரொம்ப ஹெவியாக ஸ்ப்ரிங் போட்டு லாக் பண்ணியிருப்போம். ஏன்னா இதுதான் மிஷினுடைய மெயின். அதனால இந்த டாப் ப்ரெஸ்ஸிங் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 மாட்டியிருப்பேன். பழைய மாடல் பார்த்தா 73 மாட்டியிருந்தேன். இப்போ 80 மாட்டிட்டேன். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே போல் இந்த பிளேட் வந்து சேனல் போட மாட்டேன். நாங்கள் இன்னொன்று 10 பிளேட் எடுத்து லேசர் கட் பண்ணி 4 பாக்ஸை வெல்டிங் பண்ணி மிக் வெல்டிங் போட்டு மாட்டுவோம். போட்டிருக்கேன் பாருங்க, எல்லாம் மிக் அடிச்சு போட்டிருக்கேன் கிராக் வரக்கூடாதுக்காக. அதே மேலே கூட பிளேட் 20 பிளேட் போட்டிருக்கேன். இது மேலே என்ன பண்ண வெல்டிங் பண்ணதுக்கப்புறம் மேலே எங்களுக்கு சர்ஃபேஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் பிளேட் வந்து சர்ஃபேஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் மாட்டல. அதில் மேலே எங்களுக்கு சர்ஃபேஸ் பண்ணி இதை வந்து பிளேட்டிங் பண்ணி தூக்கி மாட்டுவோம். அப்போ தான் கல் மண் ஒட்டாது. அதனால இந்த உள்ள வர பில்லர் பாருங்க போட்டிருக்கேன் பாருங்க. பில்லர் கூடிய இந்த பீஸும் கூடி எல்லாம் சிஎன்சி பீஸ் தான். நாங்கள் வந்து எதுவும் மேலே பண்ண மாட்டோம். இது சிஎன்சி பீஸ் தான். இங்கே 2 போட்டிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல 2 போட்டிருப்பேன். மிஷினே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ என்னுடைய மிஷினில் என்னென்ன மெட்டீரியல் போடுறேன், எவ்வளோ திக்னஸ் போடுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு ஓரளவு சொல்லிட்டேன். ஃபுல்லாக சொல்லலை, ஏன்னா ஃபுல்லாக சொல்ல இன்னும் டைம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் ஓரளவு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுதில்லை. வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பாதி பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, பாதி பேர் தெரிய முடியறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் அனுபவம் கிடையாது. அப்போ அதனால தான் நான் ஒவ்வொரு மெட்டீரியலும் என்னென்ன திக்னஸ் போடுறேன், அது எப்படி பண்ணுறேன், எப்படி பெயிண்ட் பண்ணுறேன், எப்படி மாட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு பார்த்தீங்கன்னா இது டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். இது நியூ மாடல். இதுக்கு முன்னாடி கொடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த டச் கிடையாது. இப்போ நியூ மாடல் லான்ச் பண்ணிக்கிறேன். அதனால் சில கஸ்டமர் தெரியறதில்லை. சார் நீங்கள் என்ன மெட்டீரியல் போடுறீங்க, அவங்க வந்து விலையை மட்டும் தான் பார்க்குறாங்க. சார் விலை மட்டும் இப்படி பார்த்துறாங்க ஓரலாம். அது உள்ள என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியறதில்லை. அவங்களுக்காக தான் பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த மிஷினுடைய ஒரு சின்ன டெமோ, அதாவது பெயிண்ட் பண்ண அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டெமோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போடுறேன், வாங்க அது எப்படியும் பார்த்துடலாம். எல்லா கஸ்டமர் கேட்குறீங்க, சார் ஃப்ளையாஷ் மிஷின் சர்வீஸ் வருமா, சர்வீஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண ஆள் அனுப்புவீங்களா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சர்வீஸ் வரும், வராமல் இருக்காது. எல்லா மிஷினுமே சர்வீஸ் வரும்.
நீங்கள் எந்த மிஷின் எடுத்துட்டாலுமே சர்வீஸ் வராமல் இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் பார்த்தீங்கன்னா 99% சர்வீஸ் எல்லாம் ஜீரோ பண்ணிட்டோம். அதாவது மாட்டக்கூடிய எல்லா ஐட்டம் பிராண்ட் ஐட்டம் போட்டு அதை ஜீரோ பண்ணி விட்டோம். சர்வீஸ் வந்தாலும் சின்ன சர்வீஸ் வரும், ஏதோ பயன்படுற சர்வீஸ் வரும், அது கஸ்டமரே சரி பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃப்ளையாஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கள் ஃப்ளையாஸ்மே சப்ளை பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடி கிடைக்காது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டைமில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் போய் சொல்லி கொடுத்து வந்துடுவோம். சார் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும், இன்னும் ரா மெட்டீரியல் போகணும், இப்படி பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்களால ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 தடவை 3 தடவை அனுப்புவோம். நம்ம டெக்னீஷியனை 3 தடவை அனுப்பி திருப்பி சொல்லி அவங்களுக்கு வந்து மனசில் பதிய வச்சு ரன் பண்ணி காமிச்சு கல்லெல்லாம் எடுத்து வெளியே காமிச்சு கொடுத்து வந்துடுவோம் அவங்க. இதே எங்களுடைய மெத்தேடு. இப்போ இந்த மிஷின் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா கோபியில் போகுது. அவங்க வந்து பெஸ்ட் பிரிசன் கம்பெனி. அவங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. ஆல்ரெடி எங்கிட்ட சாலிட் பிளாக் மிஷின் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்டர்லாக் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இது பாருங்க, இது வந்து இன்டர்லாக் மிஷின். இது ஒரு செட்டும் இந்த ஃப்ளையாஸும் இந்த செட்டும் அவங்களுக்கு போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிட் பிளாக் போட்டாங்க. அவங்க போட்டு கிட்டத்தட்ட 2 மந்த் ஆச்சு. இப்போ அது கூட இதுவும் போடுறாங்க. கல் ரொம்ப தரமாக உற்பத்தி பண்ணி நினைக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிட்டாங்க வந்து, சார் எங்களுக்கு வந்து கல் வந்து ரொம்ப தரமாக அடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினை செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக அடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய பிரத்யேகமாக நாங்கள் கேர் பண்ணி எடுத்து இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் ஹெவி பண்ணி எல்லா டிசைன்லாம் மாற்றி, அதே மாதிரி இன்டர்லாக் அப்படி தான் அதுவும் டிசைன்லாம் மாற்றி இப்போ இந்த மிஷின் செட்டெல்லாம் பூரா கோபி போகுது. இப்போ மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். இப்போ இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிய நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.